ஜீட்டு, இந்த டிஎஸ்பி மேல ஒரு கண் இருக்கட்டும், புரியுதா? எனக்கும் இந்த டிஎஸ்பி ரோகிணி மேல ஒரு சந்தேகம் இருக்கு பாஸ். நானே இன்னைக்கு மூடு சரியில்லாம இருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பேசி என்ன கொலைப்பாத. இன்னைக்கு எதுவும் பேச வேண்டாம், புரியுதா? ஓகே பாஸ். இன்னைக்கு எதுவுமே எனக்கு சரியா இல்ல. மனசு ஒரு மாதிரியா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன், புரியுதா? பாஸ், இன்னைக்கு இவ்வளவு போதும். ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா இதுதான்டா இப்போதைக்கு எனக்கு ஆறுதலே. இதையும் என்கிட்ட இருந்து புடுங்கலான்னு பாக்க. இல்ல பாஸ், அப்பா சொல்லி விட்டாங்க. அதான். அதெல்லாம் அப்பாக்கு எல்லாம் தெரியும்டா. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கண்டுக்க மாட்டாரு. பாத்தியாடா, சொன்ன மாதிரியே இந்த ஐஸ் தான்டா வாங்கி கொடுத்திருக்கா. அத எனக்கு தெரியுமா? அவ இந்த ஐஸ் தான் வாங்கி தருவான்னு எனக்கு தெரியும். அவ டேஸ்ட் பார்த்து வாங்க மாட்டாடா, கலர் பார்த்து தான் வாங்குவா. இந்த ஐஸ் நல்லாவே இல்லடா. நல்லாவே இல்லன்னு அவளுக்கு தெரியும். ஆனா இது நல்ல கலரா இருக்கா, அதனால அவளுக்கு பிடிக்கும்டா. எப்படி ரசிச்சு ரசிச்சு தின்னுட்டு வரா பாரு. டேய், இந்த ஐஸ் சூப்பரா இருக்குலடா. இது சூப்பராவா இருக்கு. ஆமாடா, என்ன டேஸ்டா இருக்கு. உனக்குலாம் மனசாட்சியே இல்ல. இது நல்லாவே இல்ல. நான் சொன்ன ஐஸ் எனக்கு வாங்கி கொடுத்திருக்கலாம்ல. இதென்ன நல்லா இருக்கும், தின்னு. நீ ஏன் திங்க வச்சிருக்க? இல்ல, ரொம்ப கூலா இருக்குல்ல, அதான். ஐஸ்கிரீம் அதே கூலா தான் இருக்கும். எங்க தின்னு பாப்பா? நான் வீட்ல போய் திங்கேன்டா. திங்க முடியலன்னு சொல்லு, அதுக்காக வீட்டுக்கு போய் திங்கன்னு போய் சொல்லாத. நிஜமாதான்டா, என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? இது உண்மையிலே டேஸ்டாவா இருக்கு. ஆமாடா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்படியா? ஆமாடா. அப்ப எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம். இதையும் நீனே தின்னு. என்ன? இல்லடா, நீ சாப்பிடு. குமாரப்பா உனக்கு தானே வாங்கி கொடுக்க சொன்னாங்க. வாங்கி கொடுக்க சொன்னாங்க. இந்த ஐஸ்கிரீமா வாங்கி கொடுக்க சொன்னாங்க. என்ன டேஸ்டா இருக்குடா, சாப்பிடுங்கடா. இது எங்களுக்கு ஒரு கால வர அப்ப இருக்கு உனக்கு. அப்படி சொல்லக்கூடாதுன்னா. டேய், கோவக்கார மாமா இருக்காங்கடா. கோவக்கார மாமா, கோவக்கார மாமா. ஐயோ, என் கையில பாத்து இருக்குதே. என்ன? அட செல்லம், மாமா, என்னடா செல்லங்களா? மாமா, இங்க வந்திருக்கீங்க. மாமா, தூக்குங்க மாமா. ஐயோ, நான் தண்ணி அடிச்சிருக்கேனே. இல்ல இல்ல, இப்போ குழந்தை தூக்க கூடாது. பாஸ், இந்த குழந்தைங்கள நீங்க விட்டாலும் அந்த குழந்தைங்க உங்களை விட மாட்டாங்க போலுக்க. என்ன பாசமா இருக்காங்க பாஸ். நான் இன்னைக்கு உடம்பாலையும் மனசாலையும் சுத்தம் இல்லாம இருக்கு. பிள்ளைங்க என்கிட்ட வர வேண்டாம், கொஞ்சம் பாத்துக்க பாஸ். அது தெய்வங்கள் தான். நான் இப்ப சாப்பாடு மாதிரி நிக்கிறேன். குழந்தைங்க என் பக்கத்துல வரக்கூடாது. அது இந்த பிள்ளை என்கிட்ட வரக்கூடாது, பாத்துக்க. மாமா, ஐயோ, இப்ப பாத்துக்க இப்படி இருக்குன்னு. என்ன என்னமா தங்கம்? என்ன தூக்குங்க மாமா. நீங்க முட்டை சாப்பிட்டீங்கல்ல, நான் குடிக்கட்டுமா? வேண்டாம் செல்லா, இன்னும் நாள் மாமா உன்னை தூக்குதா? இல்ல மாமா, இப்ப நான் தூக்கணும். கால் வலிக்கு. மாமா, உங்களுக்கு ஐஸ் வேணுமா? மாமா, ஐஸ் உங்களுக்கு வேணுமா? வேண்டாடா செல்லுங்களா. நீங்க அன்னைக்கு இந்த மாமாட்ட சொல்லி சாக்கெட் வாங்கி தந்தீங்கல்ல, மாமாவா? இந்த மாமா சூப்பரா நிறைய ஜாக்கெட் வாங்கி கொடுத்தாங்க. ஆமா, இன்னும் எங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்குது. நாங்க அப்பப்ப சாப்பிடுவோம். அக்காக்கெல்லாம் கொடுத்தோம். அப்படியா? சரி சரி. டேய், பக்கத்துல கடை இருக்குதே, பிள்ளைங்களை கூட்டு போய் வாங்கி கொடுறா போ. பாஸ், நானும் இன்னைக்கு சரியில்லை பாஸ். வேண்டாம். டேய், ஏன்டா அப்படி இருக்க? நான் தான் அவசரப்பட்டு கொடுத்தேன். நீ இந்த தெய்வங்கள்லாம் வரணும் எனக்கும் தெரியாதுல்ல பாஸ். பாத்தீங்களா பாஸ், வாய் நிறைய மாமா மாமான்னு கூப்பிடுறாங்க. நாம எப்படி இருக்கோம் பாஸ்? அதாடா சொல்றேன். அவன் இன்னும் கொஞ்சத்துல என்கிட்ட ஒட்டிட்டு வருவா. நான் கிளம்புறேன். மாமா, இல்லைங்களா, இன்னைக்கு வீட்டுக்கு போங்க. இன்னொரு நாள் மாமா வருவாங்க. மாமா, எங்களை பைக்ல வச்சு கூட்டு போறேன்னு சொன்னீங்க. உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வேண்டாம் சொல்லுங்களா, இன்னொரு நாள் கூட்டு போறேன். மாமா, தூக்குங்க மாமா. நான் சொன்னல, இந்த பிள்ளையும் கால கட்டுன்னு. என்ன பண்ண பாஸ்? பாஸ், பேருக்கு தூக்கிட்டு கீழே விட்டுருங்க, இல்ல அந்த குழந்தை போகாது. அட பையல, நான் எப்படி இருக்குன்னு தெரியாது உனக்கு? அது பூ மாதிரி, தெய்வத்துக்கு சமம். என்னடா பேசிட்டு இருக்க? செல்லா, மாமாக்கு இன்னைக்கு காய்ச்சல். நீ பக்கத்துல வர வேண்டாம். மாமா காய்ச்சலா? ஆமாமா, என் பக்கத்துல வர வேண்டாம். நாளைக்கு வர. என்ன மாமா? மாமா
டேய் புள்ள எப்படி சொல்லுது பாருடா. அதான் பாஸ், குழந்தைய தெய்வத்தோட ஒப்பிடுவாங்க. மாமா நான் உங்களுக்கு முத்தம் கொடுத்தா காய்ச்ச சரியாயிரும் மாமா. மாமா மாமா இப்படிதான் சொல்லுவாங்க, நான் முத்தம் கொடுப்பேன். மாமா வேண்டாம் செல்லம், இன்னைக்கு மாமா கிட்ட வேண்டாம். இன்னொரு நாள் மாமா உன் பக்கத்து வரேன். சரியா? நீ வீட்டுக்கு போ, பத்திரமா போ. சரியா? இல்ல, நான் மாமாக்கு முத்தம் கொடுப்பேன். செல்லம் வேண்டாம் செல்லம். அப்போ உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் வேணுமா? இந்த ஐஸ்கிரீம் எங்களால திங்க முடியல, நம்ம மாமா சாப்பிடுறாங்க. மாமா இந்தாங்க மாமா. ஐயோ வேண்டாம் செல்லம், நான் வாய் வைக்க வேண்டாம், நீ சாப்பிடு. நீங்க எச்சி சாட மாட்டீங்களோ? ஐயோ உன் எச்சு அமுத தங்கம். ஆனா ஏன் எச்சு நீ சாப்பிடக்கூடாது தங்கம். பரவாயில்ல மாமா, உங்க எச்சி எனக்கு அமுதம் தான், நீங்க சாப்பிடுங்க. நீங்க எங்க மாமா இல்ல. வேண்டாம் பாஸ், இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நல்லது இல்ல. நம்ம கிளம்புவோம் பாஸ். பிள்ளைங்க நம்மள பாத்துட்டு. பாஸ் நம்ம நிலைமை தெரிஞ்சுனா ஒரு நாள் நம்ம கிட்ட சேராது. அதுவும் சரிதான். இந்தாங்க சாப்பிடுங்க, இந்தாங்க நல்லா சாப்பிடுங்க மாமா. நல்லா இருக்கா மாமா ஐஸ்கிரீம்? மாமாக்கு போதும்டா. சரியா மாமா, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன். வேண்டாம், மாமா என்கிட்ட இருக்கணும். ஐயோ என்னால முடியாது, இல்ல என்னால முடியாது. பாப்பா நீ கீழே இறங்கு. பாப்பா வேண்டாம் செல்லம், கீழே இறங்குமா. நம்ம போயிருவோம் பாஸ். என்னாச்சுடா மாமாவுக்கு? ஏய் மாமா அழுதாங்கடா. அத சொன்னாங்கல்ல மாமாக்கு காய்ச்சல்னு. அச்சச்சோ மாமாக்கு காய்ச்சல். பாவம். டேய் இன்னும் நம்ம கொஞ்சம் ஐஸ் குடிச்சிருக்கலாம்டா. டேய் புள்ள மாதிரியாடா இருக்க, ஏதோ வீட்டு பக்கம் போ. நீ எப்போ வருவ? அந்த மேடம் இன்னும் வரல, அவங்க வந்தாலும் நான் வரேன். போ. நான் இங்கே நிக்க, நீ வந்து சேர்ந்து போமா. அந்த பொண்ணு எப்போ வருதுன்னு தெரியல, வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போக முடியும். நீ போ. வேண்டாம், நான் இங்கே நிக்க, உன் கூட நிக்க. எவ்வளவு நேரம் தான் நின்றுட்டு இருப்ப? ஆமா, நான் பச்சை நொல்ல பாரு நிக்க முடியாது. நான் உன் ஸ்டேஷனுக்கு பின்னாடி நிக்க, போகும்போது சத்தம் கொடு. சரி பார்த்து நில்லு போ. சரியா நேரத்துக்கு டூட்டிக்கு வரணும்னு தெரியாதா? சின்ன பர்சனல் வேலை இருந்தது, அதனால கொஞ்சம் லேட் ஆயிட்டு. பர்சனல் வேலையா போறதா இருந்தா பர்மிஷன் கட்டு போகணும்னு தெரியாதா? சாரி சார், இனி நேரம் ஆகாம பாத்துக்கிறேன். இதான் உங்களுக்கு கடைசி வார்னிங், புரியுதா? புரியுது சார். அந்த 13 நம்பர் கேஸ், 8 நம்பர் கேஸ், இதெல்லாம் என்ன அதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. என் டூட்டி டைம் முடிஞ்சது, நான் கிளம்புறேன். ஓகே சார். நாளைக்கு வந்து அந்த கேஸ் என்னன்னு விசாரிப்பேன். சரியா சொல்லுங்க. ஓகே சார். ஏய் தருண், ஏய் தருண், என்னடா போலாமா? என் டூட்டி முடிஞ்சது, வா. டேய் என்னடாச்சு உனக்கு? டேய் தருண், என்னடா? என்ன? வா வீட்டுக்கு போலாம். சரிடா. ஐயோ ஐயோ, வெயிலுக்கு வரதுன்னு கேக்குறானா? சரி என் டூட்டி முடிஞ்சது, நான் கிளம்புறேன். ஓகே சார். என்ன பாஸ், நம்ம நினைக்கிறதுக்கு மேலேயே நடக்குது. அந்த பொம்பளை டிஎஸ்பி சொன்ன மாதிரி நாம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோமோ? டே அவன் நம்ம பையன்கிட்ட சொல்லிட்டு போறடா, என்ன மீறி எதுவும் நடக்காது. பாஸ் இந்த பொம்பளை ரோகிணி டிஎஸ்பி உங்களுக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுது? நீங்க ஒண்ணு இவ்வளவு நல்லவர்களாம் இல்லையே. டேய் பணம் புரியுதா? இருந்தாலும் இவ்வளவு உண்மையாவெல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு என்னமோ எட்டிட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க, எங்க போய் விழுவேன்னு தெரியாது.
எனக்கு என்னமோ அந்த டிஎஸ்பி ரோகிணி இவரை பழிவாங்க வந்த மாதிரியே தோணுது. அது பார்வையும் சரியில்லை, அது சொல்ற விதமும் சரியில்லை. கூட இருந்தே பழி வாங்குது. அப்பனும் இவனும் என்னமோ பண்ணிருக்கானுவ. அதான் பல வருஷம் கழிச்சு வந்து பழி வாங்க வந்திருக்கு. அப்படியா தான் இருக்கும். நான் எத்தனை படம் பார்த்திருக்கேன். டேய், என்ன யோசிக்கிற நீ எனக்கு தெரியுது. அது ஒண்ணு இல்ல பாஸ். என்ன பழி வாங்க வந்திருக்கான்னு நினைக்கியா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நாளைக்கோ இன்னைக்கு அப்ப உசுருக்கு போராடிட்டு கிடந்தான், இழுத்துக்கிட்டு கிடந்ததே. அப்பா தண்ட மருத்துவத்துல பார்த்து காப்பாத்தி விட்டு இருக்காரு அந்த நன்றி சுவாசம். வேலையை செய்யாம போனான்னு வச்சுக்க, உசுரை காப்பாத்துற எங்க அப்பாக்கு அந்த உசுரை எடுக்கவும் தெரியும், அது அவளுக்கும் தெரியும். ஓ, பயத்துலதான் உங்களுக்கு விசுவாசமா இருக்காளோ இல்ல பாசத்துல விசுவாசமா இருக்கானுட்டியா? இல்ல பாஸ், பழி வாங்க வந்துட்டாலோ நினைச்சிட்டேன். இந்த புள்ள பூச்சி என்ன பழி வாங்குதா? போடா, குடிச்ச சரக்கு இறங்கி போச்சு. சரி பாஸ், அந்த சரிச போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆமாடா, அந்த ஸ்கூல் விஷயமா வந்தேன், அத பாத்துட்டு போக வேண்டியதாவா? இவளா? என்ன பாஸ் கண்ல பயம் தெரியுது? அல்லக்குறா நீ? ஏய், என்னன்னு கேள்டா. என்ன? எங்க ஸ்கூலுக்கு உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கேன் சார். உங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கு இன்வைட் பண்ண வந்திருக்கீங்களா? டேய், அது ஏன் ஸ்கூல்டா? சார், உங்களை விருந்தாளியா கூப்பிட வந்திருக்கேன். அதுக்காக சொந்தம்லாம் கொண்டாட கூடாது, புரியுதா சார்? ஹேய், என்ன விளையாடியாங்க? அது ஏன் இடம், ஏன் ஸ்கூலு? மரியாதை எல்லாரும் காலி பண்ணிடணும், புரியுதா? சார், உங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட வந்திருக்கேன் சார். நாங்க எங்க ஸ்கூல்ல பெரிய ஃபங்க்ஷன் நடத்த போறோம். அதுக்கு உங்களை கெஸ்டா கூட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்பெல்லாம் பேசக்கூடாது சார். சார், உங்களை கெஸ்டா கூப்பிட வந்திருக்காங்களா? இந்த அரசியல் சமயத்துல பெரிய ஸ்கூல்ல போய் பேட்டிலாம் கொடுத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரீச் ஆயிருவோம் சார். அடப்பையில அந்த ஸ்கூலுக்கு கோடி ரூபாய்க்கு போவோம், வாயை மூடிக்கிட்டு இரு. ஆனா பல ஓட்டு உளுமை. ஓட்டை எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும், நீ வாயை மூடு. எப்படி சார், உங்களுக்கு டைம் எப்போ பொறுத்துன்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். தொலைச்சுவன் தொலைச்சி, யார் ஸ்கூலுக்கு யாரை கூப்பிட வந்துட்ட? எங்க ஸ்கூலுக்கு உங்களை கூப்பிட வந்திருக்கேன். அது ஏன் இடம், ஏன் ஸ்கூலு? இன்னும் 2 நாள்ல காலி பண்ணல மானத்தை வாங்கிடுவேன். என்ன ஆட்டம் ஓவரா போடுற? தப்பு தம்பி, தப்பு. பெண்களை பார்த்து அப்படிலாம் பேசக்கூடாது. வாய அடிச்சு நொறுக்கிடுவேன். மானத்தை வாங்கிடுவேன். உங்களால அதனடா முடியும். வாங்க, அதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லை. ஏன்னா எனக்கு அது ஆல்ரெடி கிடையாது. தேவையில்லாத மானத்தை பத்திலாம் பயப்படுறவா இந்த அழகு ராணி கிடையாது. என்ன பாஸ், இங்க பொம்பளைங்களை பயமுத்துற வார்த்தையா தானே? அது அவளுக்கு கிடையாதாம. இப்ப என்ன பாஸ் செய்ய போறீங்க? அவ சும்மா சொல்றாடா, அது எப்படி ஒரு பொண்ணுக்கு மானம் இல்லாம போயிடும்? திங்கிறதுக்கே வழி இல்ல, இத மானஞ்சோட வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? பாஸ் போதறாதடா, இந்த வார்த்தை சொல்லி தானே நீங்க பயமுறுத்துவீங்க. அவ அதுக்கே பயப்படலையே பாஸ். அப்படியா? மானசோட பத்தி உனக்கு பயம் இல்ல? இல்ல இல்ல இல்ல, உனக்கு இருந்த சொல்லி நான் வாங்குறேன். பாஸ் டேய், போதறாதடா. ஆல்ரெடி எங்களுக்கு மானசூடே கிடையாது, புரியுதா? நாங்கெல்லாம் அதை வித்து பல வருஷம் ஆகுது. அதுல வித்த போய் தான் அரசியலே இருப்போம், புரியுதா? அத உன்னை பார்த்தாலே தெரிய மானம் கட்டவனே. பாஸ் என்ன ஓவரா பேசிக்கிட்டு போற? உன்ன மாதிரி ஆளுக்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, ஒழுங்கா கிட்ட கஷ்டா வா, இல்ல அந்த இடத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்ல, புரியுதா? இன்னொரு வாட்டி வந்து மிரட்டலாம் வைக்கலாம் நினைச்ச, மானம் வேணா உனக்கு பெருசா இல்லாம இருக்கலாம், ஆனா பதவி புரியுதா விக்ரம்? எனக்கும் மானசூடு கிடையாது. அதனால எந்த எல்லைக்கும் இறங்கி போய் நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன். பார்த்து சூதனமா இருந்துக்க, சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்காத. ஆட்டால் ஒரு பொம்பளை என்ன மிரட்டுறியா? என்ன மிரட்டலுக்கு உனக்கு தைரியம் எப்படி வந்தது? பணப்பழம், ஆளு பழம், என்ன என்ன பழம் இருக்குது? மனபலம் இருக்குதுடா. உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்பே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த திருச்சிறகே எடுத்து வா உலகை வசப்போ உயர்ந்து வா அத்தின் சிறகே உட்கொடி நிறுத்தனாவை சேர்ப்போம் வாழை
அந்த ஸ்கூலு யார் பேர்ல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவரை சாட்சி சொல்ல வர மாட்டார் தானே வயசுக்கு ஆடுற. அவரை எப்படி உனக்கு உதமா சாட்சி சொல்ல கூட்டணும்னு எனக்கு தெரியும். அவர் மட்டும் சாட்சி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோயேன், இந்த எம்பி பதிலா உனக்கு ஒரு ஓட்டு கூட விழாது. அதான் ஊர் முழுக்க கந்து வெட்டிக்கு பணத்தை கொடுத்து வச்சிருக்கியே, அத்தனையும் வெளியில வந்துடும். ஏற்கனவே உனக்கு உதமா ஒரு குடும்பமே இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பாவம் அந்த குடும்பமும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, வந்து சாட்சி சொல்லுங்க உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கேன்னு. பாவம் மக்கள் உனக்கு பயந்து ஒரு ஆள் வர மாட்டேங்குது. ஆனா நான் அப்படி இல்லடா, கட்டாயமா சாட்சி சொல்லிடுவேன். பாஸ், எனக்கு விதமா அந்த ஸ்கூல்காரன் உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். கொடுக்கறேன் இல்ல, கொடுக்க வைப்பேன். இந்த அழகு ராணி நினைச்சா கொடுக்க வைப்பேன். மானத்தை வாங்கிடும், மரியாதையா போயிரு. உனக்கு விதமா ஒரு சாட்சி இல்ல, 1000 சாட்சியை என்னால கூட்டிட்டு வர முடியும். பாஸ், இந்த புள்ள கூட்டம் இருந்தாலும் கூட்டம் வந்துடும். இப்ப என்னடா பண்ண சொல்ற? கொஞ்சம் விட்டு புடிங்க. ஒரே ஒரு ஆள் சாட்சி சொல்லக்கு துணிஞ்சா போதும். உனக்கு விதமா அவ்வளவு வெறும் கொந்தளிச்சுப்பா இருக்காங்க. ஒருத்த எழுந்துச்சா போதும், அவ்வளவு வெறும் எழுந்துச்சிருவாங்க. தீப்பெட்டிக்குள்ள எத்தனை தீக்குச்சி இருந்தாலும் ஒரு தீக்குச்சி போதும் பத்த வைக்கிறதுக்கு. சும்மா பத்துக்கிட்டு எரியா. தீ பத்த வைக்கிறதுக்கு தீப்பெட்டி உள்ள அத்தனை தீக்குச்சிகளையும் கொளுத்துன அவசியம் இல்ல, ஒண்ணு போதும். புரியுதா? பாஸ் புரியுதா? ஒரு ஆளு சாட்சி சொல்ல வந்தா எல்லாரும் வந்துருவாங்களாம். சொல்லாம சொல்லி காட்டுதா. பேசாம இவகிட்ட டீல் பேசுறது ரொம்ப நல்லது பாஸ். ஏய், இவ வீக்னஸ் என்னன்னு கவனி. இவ எனக்கு வேணும், முழுசா வேணும். எனக்கு இவ வேணும்.